இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு சபையின் நிறுவனரும் ஆன்மீக பயிற்சிகள் என்னும் ஆன்மீக பெட்டகத்தை திரு அவைக்கு வழங்கியோருமான இனிகோ என்னும் லொயோலா நகர் புனித இஞ்ஞாசியாரின் திருநாளை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த புனிதரை பற்றி எண்ணும்போது எனக்குள் எழும் சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். உன்னை நீயே ஆளுகை செய்யாதவரை நீ மற்றவர்களை ஆளுகை செய்ய முடியாது. நான் என்னையே வழிநடத்த இயலாத போது எனக்கு அடுத்திருப்பவரை வழிநடத்த முயற்சி செய்வது கடினம். தன்னாளுகை அல்லது தன்னை வெல்லுதல் என்பது இனிகோவின் எழுத்துக்களில் அதிகம் தெரியக்கூடியவை கருத்துரு. இவர் ஒரு படை வீரராய் இருந்ததால் வெற்றி கொள்தல் என்பதன் பொருள் இவருக்குள் நன்றாகவே தெரிந்தது. என் கட்டுக்குள் அடங்காது எதுவும் என் ஆற்றலை விரயமாக்கிக் கொண்டே இருக்கும். அது என் உடலின் ஆற்றலை எடுப்பதோடு நிறைய எண்ணங்களால் மனதை நிரப்பி என் கவனத்தை சிதறடிக்கும். இன்று நான் என்னில் ஆளுகை செய்ய வேண்டியது எது? என் ஆற்றல் விரயமாகும் இடம் எது? பதறிய காரியம் சிதறி போகும். அவசரம் அறவே கூடாது. இனிகோ ஒருபோதும் தன்னுடைய உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள் அடிப்படையில் செய்யப்படவே இல்லை. எல்லாவற்றையும் தன் அறிவு கேள்விக்கு உட்படுத்தி பார்வையை அகலப்படுத்தி நிறுத்தி நிதானமாக முடிவு செய்தார். நான் செய்கின்ற எல்லாவற்றிலும் நான் ஏன் இதை செய்கிறேன் என்ற கேள்வியே நிதானத்தின் தொடக்கம். இன்று நான் அவசரப்பட்டு முடிவெடுத்து பதறி நிற்கும் நிலைகள் இருக்கின்றனவா? முக்கியமான தொடர்புகள் அவசியம். தலைமைத்துவம் என்பது நான் மற்றவர் மேல் ஏற்படுத்தும் தாக்கம். சாதாரண படைவீரரான இவர் கல்லூரி பேராசிரியரான செவேரியாருக்கு சவால் விடுக்கிறார். எப்படி? உறவால், நட்பால் தொடர்புகள் இல்லாமல் வாழ்க்கை இயலாது என்பதை அறிந்தவர் இனிகோ. தன்னுடைய சபையை சார்ந்தவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுடன் கடித தொடர்பில் இருந்தார். இதுவே தொடர்புகளுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இன்று நான் என் தொடர்புகளை எப்படி முதன்மைப்படுத்துகிறேன்? தன்னாய்வு செய்தல், அதாவது செல்ஃப் எக்ஸாமினேஷன் அல்லது ஆன்ம சோதனை என்பது இவருடைய ஆன்மீக பயிற்சிகளில் ஒன்று. மதிய உணவுக்கு முன்னும் இரவு உணவுக்கு பின்னும் தன்னாய்வு செய்வது. என்னுடைய உடல், மனம், இதயம், எண்ணம், ஏக்கம், உணர்வு, தாக்கம் என அனைத்தையும் ஆய்வு செய்வது. நேரம் கடக்க கடக்க நானும் கடந்தால் நான் மிருகம். ஆனால் கடக்கும் நேரத்திலும் நான் நிற்க முடிந்து பின்னால் சென்று யோசிக்க முடிந்தால் நான் மனிதன். தன்னாய்வு செய்யும் நேரம் என்னையே புதுப்பிக்கும் நேரம். நான் எத்தனை முறை தன்னாய்வு செய்கிறேன் ஒரு நாளில் என்று யோசிக்க வேண்டும். தெரிவு செய்தல், டிசர்ன்மெண்ட் என்பது இவருடைய இன்னொரு பயிற்சி. இதை தூய பவுல் இப்படி எழுதுகிறார்: அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், தீமையை விலக்குங்கள் என்று முதல் தெசலோனிக்கேயர் கடிதத்தில் 5ஆம் அதிகாரம் 21 22 முடிய சொல்கிறார். இதுதான் தெரிவு செய்தல். என் வாழ்வின் முக்கிய முடிவுகள் உட்பட எல்லா நேரங்களிலும் நான் தெரிவு செய்தல் அவசியம். இன்று நான் தெரிவு செய்கிறேனா அல்லது வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அலங்கழிக்கப்படுகிறேனா? நேரத்தை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையை அன்பு செய்பவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். ஏனெனில் வாழ்க்கை என்ற ஓவியம் வரையப்பட்டிருப்பதே நேரம் என்ற துணியில்தான். தன் வாழ்வில் எல்லா நேரங்களையும் கற்றல், ஜெபித்தல்,
கடிதம் எழுதுதல் என எதையாவது செய்து கொண்டே இருந்தார். அவரின் செயல்கள் அவருடைய வாழ்வையும் மற்றவர்களின் வாழ்வையும் புதுப்பித்தன. என் ஓய்வு அல்ல, என் செயலே நான் யார் என்பதை எனக்கும் மற்றவர்களுக்கும் உணர்த்தும். இன்று என் நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது? கடவுளின் மாட்சிக்காகவே நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் என கொரிந்து நகர திரு அவைக்கு எழுதுகிறார் தூய பவுல். இது இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். இப்படி வாழும்போது இயல்பாகவே தன்னலம், தன்மயம், தற்சார்பு என்னும் நிலையிலிருந்து நாம் இறைவனை நோக்கி நகரத் தொடங்குகிறோம். போட்டி, பொறாமை, ஒப்பீடு போன்றவற்றிலிருந்து விடுபட தொடங்குகிறோம். திட்டமிடுதலும் திறன்களை அறிதலும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கோபுரம் கட்டும் நபர், போருக்கு செல்லும் அரசர் எடுத்துக்காட்டுகள் வழியாக திட்டமிடுதலும் திறன்கள் அறிதலும் சீடத்துவத்துக்கான படிநிலைகள் என கற்பிக்கிறார் இயேசு. சீடத்துவம் என்பது ஆன்மீகம் சார்ந்த தேடல் அல்ல, மாறாக அது வாழ்க்கையின் மேலாண்மை சார்ந்தது. வாழ்வின் திருப்பயணம் நமக்கு வெளியே பயணம் செய்வதில் அல்ல, மாறாக நமக்கு உள்ளே பயணம் செய்வதில் உள்ளது. இயேசு சபையை சார்ந்த அனைவருக்கும், குறிப்பாக நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.